அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, அதுக்கப்புறம் நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி தரும் ராகி பிடி கொழுக்கட்டை எப்படி சேர்ந்தால் பார்க்க போகிறோம். இது எப்படி சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும், எவ்வளோ தண்ணி அளவு சேர்க்கணும், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துலாம் வாங்க. 1 கப்பு ராகி மாவு, 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு, 2 வெங்காயம், துருவின தேங்காய் கொஞ்சம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போது இந்த கடாயில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரணும். இது பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டு வரணும், அது வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுடுவோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும், இது இருக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பவுலில் பார்த்திங்கன்னா நான் 2 கப்பு ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். திருப்பியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சரியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நான் இட்லி தட்டு வச்சுக்கிறேன். இப்போது அதில் பார்த்திங்கன்னா இட்லி துணியை நான் அதில் போட்டுக்கிறேன்.
இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த துணி போட்டு மூடி விட்டுறேன். இப்போ திருப்பியும் மூடி போட்டு இது ஒரு 20 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா வெந்துடுச்சு. இப்போது இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்திருக்கு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இப்போது இந்த கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். இது கூடவே நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்குவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா தேங்காய், பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேக வச்சோம்ல அந்த ராகி மாவு. இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை ஷேப்புக்கு நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா மாவும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இது வந்து இட்லி பாத்திரத்தில் இதில் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா துணி போட்டு மூடிடுவோம். இது மூடி போட்டுட்டு மூடிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வேகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இப்போ இந்த துணியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராகி புடி கொழுக்கட்டை ரெடி. இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இதில் பார்த்திங்கன்னா அயன் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு, நம்ம பாடிக்கு ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பை பை.